சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஒரு சீசன்ல கவுண்டமணி செந்தில் இல்லைன்னாக்கா படமே இல்லைங்கிற நிலைமையில் கவுண்டமணி செந்தில் தான் காமெடி. அதுக்கப்புறம் சந்தானம் வந்தார். இடையில கவுண்டமணி சார் வந்து ஹீரோவா முயற்சி பண்ணாரு. பெரிய பெரிய நடிகர்களை ஸ்ரீவித்யா போன்றவங்களெல்லாம் நடிச்சாரு, ஹீரோவாக நடிச்சார். எடுபட்டு இந்த ஹீரோவுக்கான லுக் அவருக்கு இல்லை. ஆனா பல படங்கள்ல வந்து அவங்க காமெடிக்கு தான் அந்த படமே ஓடிச்சு. அப்போ வந்து ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்தில் கவுண்டமணி நடிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, கவுண்டமணியுடைய கால் ஷீட் வந்து 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ப்ரொடியூசர் ஓடியாடுறாரு, சார் கவுண்டமணி ஒரு 4 மணி நேரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரஜினி கிட்ட சொன்னோன்னே, ரஜினி ஏன் ஷாட்டில் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டாரு. அந்த 4 மணி நேரம் அவர் ஷூட்டை எடுத்து போகிற அளவுக்கு ரஜினி வெயிட் பண்ணார். கவுண்டமணி சாரோட சம்பளம்லாம் எவ்வளோ சார் வாங்கிட்டு நல்ல வசதியான வாழ்க்கை. அவர்கிட்ட ரொம்ப முக்கியமாக என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியை கொடுத்தது. அவருடைய சொந்த வாழ்க்கையை அவர் வந்து வெளியில் அலசவே இல்லை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர் காந்தராஜ் சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் சார் பேச போகிறோம். ஸோ இவங்க 2 பேரோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதாவது நம்மளுடைய கவுண்டமணி செந்தில் சார், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுடைய அந்த நட்பை பற்றி இன்னைக்கு பேசலாம். எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அது எப்போ வந்தாங்கன்னு. ஆனால் என்ன எங்கள் காலத்தில் தான் உள்ளே வந்தாங்க, திடீர்னு உள்ளே வந்தாங்க, பெருசாக வந்தாங்க. அது ஆங்கில படங்களாகட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு அந்த காமெடி பேர்னு இருக்கும். லாரல் ஹார்டி, பாப் ஹோப், பிங் கிராஸ்பி, டீன் மார்ட்டின், ஜெரி லூயிஸ், ஆபட் அண்ட் காஸ்டலோ, அந்த மாதிரி பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருக்கு அந்த காமெடி அது ஆனால் அந்த காமெடியிலலாம் எப்படின்னாக்கா, லாரல் ஹார்டியை தவிர ஆபட் அண்ட் காஸ்டலோவில் வந்து காஸ்டலோ வந்து காமெடியனாக வருவார், ஆபட் வந்து சீரியஸாக வருவார். டீன் மார்ட்டின், ஜெரி லூயிஸ் வந்து டீன் மார்ட்டின் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக அப்புறம் மாறினார். ஜெரி லூயிஸ் காமெடி பக்கம் போவார். அது மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து ரொமான்டிக் சைடை பார்ப்பார், இன்னொருத்தர். லாரல் ஹார்டி மாத்திரம் தான் 2 பேருமே காமெடியாக இருப்பார். அங்கே ரொமான்ஸே இருக்காது, கம்ப்ளீட் முழுக்க காமெடியாக இருக்கும். அது மாதிரி இருந்தவங்க. பிங் கிராஸ்பி, பாப் ஹோப்பில் வந்து பாப் ஹோப் வந்து காமெடியனாக இருப்பார், பிங் கிராஸ்பி ஹீரோவாக வருவார். அப்புறம் வந்து பின்னாடி வந்து எல்லாமே ஆனால் பிரிஞ்சிட்டாங்க. லாரல் ஹார்டியை தவிர, ஆபட் அண்ட் காஸ்டலோவை தவிர அவங்கெல்லாம் 2 பேர் கடைசி வரலும் ஒன்றாவே இறந்து போனாங்க. டீன் மார்ட்டின், ஜெரி லூயிஸ் இவங்கெல்லாம் அப்படி பிரிஞ்சு போனாங்க. சார்லி சாப்ளின் வந்து சிங்கிளாகவே வந்தார். தமிழ்நாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த காலத்தில் வந்து என்எஸ்கே கூட வந்து அவருடைய ஒரு கூட்டமே இருந்தது. புளிமுட்டை ராமசாமி, இது மாதிரி டிஏ மதுரம், ஒரு பெண் ஜோடியை வச்சுக்கிட்டு அவர் வந்தார். அது மாதிரி அப்புறம் நாகேஷெல்லாம் வரும்போது பெரிய ஜோடி வரலை. சந்திரபாபுக்கும் ஜோடி இருக்குல்ல. சந்திரபாபு வந்து காமெடியனாக வந்துட்டு அவர் ஹீரோ முயற்சிக்கு போனதுனால அவர் வந்து பேராக இருக்கலாம். தமிழ் பட உலகத்தில் வந்து காமெடி பேரெலாம் நம்ம பெருசாக பார்க்க முடியும். அந்த டைமில் வந்து வந்ததுன்னு எடுத்திங்கன்னா கவுண்டமணி செந்தில் தான் நம்ம ஓரளவுக்கு சொல்லலாம். காளியின் ரத்னமெல்லாம் இருந்தாங்க, பட் அவங்கெல்லாம் கூட பேர்னு கிடையாது, தனி காமெடினா தான் இருந்தாங்க. பேர்னு எடுத்திங்கன்னாக்கா எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச போதுலேருந்து ஏறத்தாழ லாரல் ஹார்டி ஸ்டைல் தான். 2 பேருமே காமெடி. அப்புறம் கவுண்டமணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணார். அதுக்கான தோற்றம் அவருக்கு இல்லை, அதனால தான் அவர் எடுபட்டார். செந்தில் வந்து ஆங்கில படங்களுக்கெல்லாம் போகிற அளவுக்கு அவர் வளர்ந்தார். ஒரு பாரிஸ்னு ஒரு படம் ஹாலிவுட்காரர்கள் வந்து எடுத்தாங்க. சும்மா அதெல்லாம் வந்து வந்தது அடையாளம் தெரியாமல் போயிடுச்சுங்கிறது வேறு விஷயம். ஆனால் அப்போ வந்து ஒரு சீசனில் கவுண்டமணி செந்தில் இல்லைன்னாக்கா படமே இல்லைங்கிற நிலைமையில் இருக்குது. கவுண்டமணி செந்தில் தான் காமெடி. அதுக்கப்புறம் சந்தானம் வந்தார். அது சந்தானமெல்லாம் ரொம்ப லேட். அதுக்கு முன்னாடி நடுவில் நிறைய பேர் வந்தாங்க. சூழிராஜன்லாம் வந்தாங்க. சூழிராஜன்லாம் போனதுக்கு பிறகு தான் கவுண்டமணி செந்தில். அதனால் நிறைய காமெடிகள் ஒரு படத்தில் வந்து கவுண்டமணி உண்டியல் காசெல்லாம் கொள்ளடிச்சிக்கிட்டு இது பண்ணுற மாதிரிலாம் வருவார். அதெல்லாம் அப்புறம் பிரபு கூட சேர்ந்து சில காமெடியெல்லாம் பண்ணார். இந்த சீட்டை பேங்க்கு சீட்டை லாட்ரி சீட்டு வாங்குவாங்க, அது 1 கோடி ரூபா விழுந்துடும். அது போனாங்க, அது செல்லாத சீட்டு அது பெரிய அட்டகாசம். நல்ல காமெடி நிறையா இருந்தது. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு காமெடி வந்து கரகாட்டக்காரன் வந்து இந்த காமெடி என்னது அந்த ஒன்று தாங்க இது.
அந்த காமெடி அதில் அவங்கள ரொம்ப பெருசாக தூக்கிட்டு போச்சு. சார் இப்போ அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லுங்க சார். ஏன்னா இப்போ சினிமாவில் ஒரு நல்ல நட்பாக வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணுறது, ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் அந்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? இல்லை, அதில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரபாபுவும் வந்து நாகேஷும் 2 பேரும் ஜோடியாக வந்து ஒரு படத்தில் ஃபஸ்ட்டு வந்தது வந்து போலீஸ்காரன் மகள் படத்தில் தான் வந்தார். அதில் சந்திரபாபு ஒரு காமெடியனாக வருவார், நாகேஷும் வருவார். 2 பேரும் சேர்ந்து வர்ற செய்த காட்சிகள்லாம் வந்து யார் பெட்டருங்கிற அளவுக்கு பேசுகிற மாதிரி இருந்தால். ஆனால் அவங்க 2 பேர்த்துக்கு மத்தியில் நல்ல ஒரு நட்பு இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அப்போ வந்து சந்திரபாபு வந்து ஹீரோவாக மாறுறதுக்கான முயற்சிகளில் போயிட்டு இருந்தனால ஒரு காமெடியை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் விட்டதுனால தான் அவர் வந்து ஹீரோவாக போனார். ஹீரோவாக அவர் எடுபடாமல் போனார். காமெடியிலேருந்து பெருசாக வரல. நாகேஷும் வந்தார், ஆனால் காமெடி கலந்த ஹீரோவாக தான் வந்தார். ஒரு காலம் அப்போ நம்ம எதிர்பார்த்தோன்னா சந்திரபாபு நாகேஷும் வந்து சேர்ந்தாக்கா அது மிகப்பெரிய காமெடி இதாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது வரலை. அந்த ஜோடி அமையலை. இது மாதிரி போச்சு. பட் அமைஞ்ச ஜோடி வந்து வெற்றிகரமாக பல வருடங்கள் வந்து நீடிச்சு நின்றது வந்து கவுண்டமணி செந்தில் தான். இடையில கவுண்டமணி சார் வந்து ஹீரோவாக முயற்சி பண்ணார். பெரிய பெரிய நடிகைகளை ஸ்ரீவித்யா போன்றவங்களெல்லாம் நடித்தார். அவர் ஹீரோவாக நடித்தார். எடுபடு அந்த ஹீரோவுக்கான லுக் அவருக்கு இல்லை. ஆனால் பல படங்களில் வந்து அவங்க காமெடிக்கு தான் அந்த படமே ஓடிச்சு. இப்போ கரகாட்டக்கார படம் வெற்றிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கவுண்டமணி செந்தில் காமெடி தான் அந்த படத்தையே காப்பாற்றிச்சு. 2 பேரும் பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அந்த படம் அப்படி தான் ஓடிச்சுன்னு கிடையாது. அந்த மாதிரி 1 வருஷம் ஓடிச்சு. 1 வருஷம்? ஆமாம். அந்த நேரத்தில் அபூர்வ சகோதரர்கள் படம் எடுத்து கமல் விடுறாரு. அந்த படத்தையும் தூக்கிக்கிட்டு நிற்கிது. அந்த அளவுக்கு அந்த படம் இருக்குது. கமல் சாருடைய படத்தையே வந்து தூக்கி சாப்பிட்டுருச்சு. இந்த சாப்பிட்ற அளவுக்கு அந்த படம் கவுண்டமணி செந்தில் காமெடி அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க போனாங்கன்னாங்க. செந்தில் கால் சீட்டை கூட கவுண்டமணி கால் சீட்டு கிடைக்கிறது பெரிய கஷ்டங்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்போ வந்து ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு படத்தில் கவுண்டமணி நடிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, கவுண்டமணியுடைய கால் சீட்டு வந்து 4 மணி நேரத்துக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அந்த ப்ரொடியூசர் ஓடியாடுறாரு, சார் கவுண்டமணி ஒரு 4 மணி நேரம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ரஜினிகிட்ட சொன்னோன்னே, ரஜினி ஏன் ஷாட்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துட்டார். அந்த 4 மணி நேரம் அவர் ஷூட்டை எடுத்து போகிற அளவுக்கு ரஜினி வெயிட் பண்ணார். சூப்பர் ஸ்டார் வெயிட் பண்ணார். அந்த அளவுக்கு கவுண்டமணியுடைய கால் சீட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோ தேவைப்படுற மாதிரி இருந்தது. பீக்கில் இருந்தார். அப்படி இருந்துட்டு அது அப்புறம் தான் அது கொஞ்சம் தேய்மானம் வந்தது. அப்புறம் சந்தானம் போடுறவர்களாம் வந்தாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் காணாம போனாங்க. சந்தானத்துக்கு அப்புறம் அடுத்து அப்படியே சூரி வந்தார். அப்புறம் எல்லாம் யாரோ வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்றைக்கி சினிமா உலகமே இல்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். அப்புறம் மற்ற இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வழக்கப்படி ஒரு காலகட்டத்துக்கு பிறகு எல்லோரும் போய்த்தான் ஆகணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய மனைவி இறந்த போது தான் கவுண்டமணி பற்றி ஞாபகமே நமக்கு வருது. இப்போ தான் ஞாபகம் வருது, சாடு இவர் இருந்தார் அப்படின்னு. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவரே புரிஞ்சுக்கிட்டார். அவருக்கும் வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவரை கொஞ்சம் அப்படியே ஒதுங்க போக ஆரம்பிச்சிட்டார். அவங்களாவே தான் விளங்கினார். செந்தில் கூட ஏதோ ட்ரை பண்ணார், தனியாக வந்ததெல்லாம் சரியாக எடுபடல. ஓகே, அவங்க பேரா பண்ணுற காமெடி தான் எல்லாருமே ரசித்தாங்க. ஆனால் அதில் எல்லாம் ஒரு வேடிக்கை என்னென்னா, அந்த காமெடியெல்லாம் எழுதுனது வந்து வீரப்பன் ஒருத்தர் எழுதினார். அவரே ஒரு காமெடி நடிகர். அவர் காமெடி நடிகராக நடித்த போது எடுபடவே இல்லை, காலி ஆகிட்டார். இவங்களுடைய இதில் வந்து அவர் எழுதின பிறகு தான் வீரப்பன் தான் அவங்கள உருவாக்குனது அவர் தான். அவர் பேர் வீரப்பன். அவர் தான் அந்த காமெடி பூரா இது பண்ணார். அந்த வீரப்பன் பேர் நமக்கு தெரியாது. அதுக்கு அதை உருவாக்குற அந்த ஆக்கத்தின் பின்னணியில் இருந்தவர் வந்து வீரப்பன் கொஞ்சம் ஓய்வானப்புறம் இவங்களை கல்யாணம். அப்போ எப்படி சார் இருக்கும் இண்டஸ்ட்ரியில் டாக்லாம்? ஸோ இவங்க 2 பேரோட காமெடி அதை பற்றி அவங்க வர்றாங்கன்னாவே படம் ஓடிட்டு இருந்தது. ஒரு படத்தில் வந்து சாயந்தரத்துக்கு மேலே அவர் கண்டு தெரியாது, அதை வச்சுட்டு பைக் ஓட்டிக்கிட்டு வருவார். அதெல்லாம் உளுந்து சிரிக்கக்கூடிய காமெடிகள் நிறைய இருந்தது, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் வந்து விவேக்கு இவங்கெல்லாம் உள்ளே வந்தப்புறம் விவேக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த காமெடி வேறு மாதிரி ஸ்டைலில் போயிடுச்சு. கொஞ்சம் அறிவுபூர்வமான காமெடியெல்லாம் வந்து விவேக் வந்துட்டார், வடிவேலு வந்துட்டார். வடிவேலு விவேக் வந்ததுக்கு பிறகு அப்படியே ட்ராவல் பண்ண வடிவேலு வந்ததில் இன்னும் விவேக்கும் வடிவேலு வந்தது தான் இவங்களுடைய காமெடி காலியாக ஆரம்பிச்சு. விவேக் வித்தியாசமான காமெடி பண்ணார். வடிவேலு வந்து இவங்களுடைய காமெடியும் அவர் வேறு மாதிரி பண்ணார், ஸ்லாப்ஸ்டிக் காமெடி தான். விவேக் வந்து கொஞ்சம் ரொம்ப அறிவுபூர்வமாக பண்ணுற காமெடி அது பெருசாக எடுபட்டுக்கிட்டே வந்து 2 பேரும் வந்ததில் தான் இவங்க அப்படியே பின்னாடி போனாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் இதாக வந்தது தான் சந்தானம் வந்தார். சந்தானம் பல ஹீரோக்களுக்கு நல்ல காம்பினேஷனாக வந்துட்டார்.
முழுக்க முழுக்க காமெடியனா மாத்திரம் இல்லாமல் ஒரு ஹீரோவுடைய சப்போர்ட்டிங் ஸ்டாராக வந்து இது பண்ணி தனி காமெடியனா இல்லாமல் வந்து சப்போர்ட்டிங் ஸ்டாராக வந்ததுல தான் அந்த கான்செப்ட் வந்தப்போ இவங்க அடிப்பட்டாங்க. அப்புறம் சூரிய வந்தார். இப்போ இன்றைக்கி சினிமாவே இல்லை, அதனால் காமெடியாக இருக்கா என்ன இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை. கவுண்டமணி சாரோட சம்பளம்லாம் எவ்வளோ சார் வாங்கிட்டு இருந்தாங்க? தெரியாது, நல்லா பெருசாக இருந்தாங்க, நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். அவர்கிட்ட ரொம்ப முக்கியமாக என்னென்னா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியை கொடுத்தது. அவருடைய சொந்த வாழ்க்கையை அவர் வந்து வெளியில் அலசவே இல்லை. எந்த பத்திரிகைக்கு அவர் பேட்டி கொடுத்தாலும் அவருடைய தனிப்பட்ட ஃபோட்டோக்கள் நீங்கள் எதுலேயுமே பார்க்க முடியாது. புகழின் உச்சத்தில் இருந்தபோது அவர் வந்து யாருக்கும் பேட்டி கொடுத்தார். படத்தை பற்றி எழுது, சீனை பற்றி எழுது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்னோட போகணும். ஒருத்தர் கவுண்டமணிக்கு கல்யாணம் ஆச்சா, அவருக்கு குழந்தைகள் உண்டா, அவர் யார் எந்த ஊரை சேர்ந்தவர் எதுவுமே யாருக்கும் தெரியாது. பாரதிராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான். கிழக்க போகிற ரயிலில் தான் அவருடைய ரோல் பெருசாக வந்தது. அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் அதை இன்னும் அழுத்தமாக வந்தார். அதுக்கு பிறகு தான் செந்தில் சேர்ந்தார். கவுண்டமணியினுடைய ரோல் வந்து ஏறத்தாழ வில்லன் மாதிரி வரும் கிழக்க போகிற ரயிலில். அதையே கொஞ்சம் பெருசாக்கி தான் உதிரி பூக்கள்ங்கிற படத்தை எடுத்தார். அந்த காமெடி சீனையே வந்து விரிவாக்கி அதை மெயின் கதையாக மாற்றி எடுத்தது தான் உதிரி பூக்கள். இன்னொருத்த பொண்டாட்டியை வந்து மச்சன்சியால் வந்து அடையிறது தான் கதை. அது வந்து இதில் காமெடியாக சொல்லிட்டு போனது கிழக்க போகிற ரயிலில் சொன்னதை வந்து உதிரி பூக்கள்ங்கிற படத்தில் சீரியஸாக சொல்லி காட்டினாங்க. ரெண்டும் ஒரே கதை தான். கவுண்டமணி பெருசாக வந்து கிழக்க போக வேண்டும். பாரதிராஜனுடைய அறிமுகம் நம்ம சொல்லலாம், அப்படின்னாவே சொல்லலாம். செந்தில் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தார். செந்தில் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க காமெடி பெருசாக போச்சு. இப்போ வடிவேலு அப்புறம் வந்து விவேக் சார்லாம் வந்ததுக்கப்புறமா இவங்களோட அந்த காமெடி அதான் சொல்கிறேன். வடிவேலு வந்து வித்தியாசமாக வந்துட்டார். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கவுண்டமணி செந்தில் ரேஞ்சில் தான் அவரது காமெடி இன்றைக்கி வரலாம் அப்படி தான் இருக்குது. விவேக் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு காமெடியை கொடுத்துட்டார். கருத்தோட அதாவது அதனால தான் அவருக்கு சின்ன கலைவாணர்னு பேரே வந்து கருத்துள்ள இதெல்லாம் இருக்குது. படத்தில் சொல்லுவார், திருஷ்டிக்காக கட்டி வச்சிருந்த இதை லாரி அதை எலுமிச்சை படத்தை தின்னுபிட்டி ஆடாமல், ஏன்டா 560 பார்ட்ஸ் இருக்குது, அதில் ஓடாத வண்டியாடா அந்த எலுமிச்சை படத்தில் ஓடும்பார். இந்த மாதிரி பகுத்தறிவு கருத்துக்கள் நிறைய படங்களில் சொல்லிக்கிட்டு வந்தார். அது அப்புறம் வந்து அதை டைவர்ஷனில் எடுத்துக்கிட்டு போய் தியாகராயனரில் கிளம்பி திருப்பதிக்கே போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி காமெடியெல்லாம் வரும். எல்லாம் நிறைய பல்வேறு விஷயங்களை சொன்னாங்க. டிராஃபிக் ஜாம் எவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ வந்து பிளேன் மேலே பறந்துக்கிட்டு இருக்கோம், கீழே இருக்கிற போலீஸ் சல்யூட் அடிப்பார். எதுக்குடா சல்யூட் அடிக்கிற பாரு, தலைவர் போகிறாரு, உங்கள் பக்திக்கு ஒரு அளவில்லையாடான்னு கேட்பார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லி அவர் வந்து கடவுள் மறுப்பெல்லாம் அவர் நிறையா சொன்னார். பல சனாதன மதத்தில் இருக்கிற பல மூட நம்பிக்கைகள்லாம் அவர் கிண்டல் பண்ணதெல்லாம் போய் அது எந்த அளவுக்கு போச்சுன்னாக்கா, காஞ்சி பெரியசாமி கூப்பிட்டு இந்த மதத்தை பற்றி நீ பேசாதன்னு சொல்லி அவருக்கு பயமுறுத்துகிற அளவுக்கு விவேகனுடைய காமெடி இருக்கு. அதனால தான் அவருக்கு சின்ன கலைவாணர் பேர் வந்து புரட்சி கருத்துக்களை சொல்கிறார். அதனால தான் அப்துல் கலாம் போன்றவர்கள்லாம் வந்து விவேக்கை வந்து பெருசாக இது பண்ணி காமெடி நடிகர்களில் வந்து முதல் பத்மஸ்ரீ வாங்கினது அவர் தான். கவுண்டமணி செந்திலுக்கு வந்து பேக் போனால் சினிமாவில் இருந்தவங்க யார் சார்? இந்த வீரப்பன் இருந்தார். அது அந்த கரகாட்டக்காரன் வந்ததுக்கப்புறம் வந்து இளையராஜாவனுடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் நிறையா இருந்ததுவாங்க. அப்புறம் அவரை பெருசாக வந்துட்டு அப்புறம் வந்து ஏவிஎம் எல்லாமே வந்துட்டாங்கல்ல. எஜமான் படமெல்லாம் அவங்க காமெடி வந்துருச்சு இல்லை நிறையா. அதுக்கப்புறம் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் வந்துட்டாங்க. வந்து எல்லாம் வந்து அன்றைக்கி இருந்தவங்க எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சக்ஸஸ் வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னாக்கா கமல் ரஜினி எல்லாம் வந்துட்டாங்க. கமல் ரஜினி படங்கள்லாம் இவங்க வந்து கூடவே வந்துட்டாங்க. ரஜினி படங்களில் வந்து நிறையா படங்களில் வந்து கவுண்டமணி செந்தில். கமல் அவ்வளோ பெருசாக அவர்களை யூஸ் பண்ணலை. பட்டு ரஜினியுடைய படங்கள் இதிலெல்லாம் இவங்களுடைய டாமினேஷன் நிறையா. இப்போ இந்த மாதிரி ஒரு பேரா காமெடி பண்ணுற மாதிரியான ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி சினிமாவே இல்லைங்க. அப்புறம் எங்கிறது பேரா போய் காமெடிஷன் எங்கே யார் படத்தை பார்க்குறா சொல்லுங்க பார்க்கலாம். தியேட்டரே இல்லை. சினிமா வர்றதே வந்து நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சுனாக்கா பார்க்கலையாப்பா நம்ம பசங்களை கேட்டாக்கா ஒரு 2 நாளில் ஓடிடியில் வந்துடும் சார் பார்த்துக்கலான்றாங்க. செல்ஃபோனில் அடித்து பார்த்துட்றேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த படம் இந்த கொரியன் படம் தான் சார்ன்னு காட்டு. ஒரு பிரபல பாட்டுங்க, காப்பானுங்கிற படத்தில் ஒரு ஆங்கில ஒரு பாட்டு வரும், சூர்யாவும் அந்த சைஷாவும் ஆடுற பாட்டு. அந்த பாட்டை நான் ரொம்ப ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு இட்டாலியன் சாங். அப்படியே அப்படியே அடித்தாங்க பசங்க வந்து, சார் இது ஏன் சார் இவ்வளோ பேர் சார் வச்சுக்கிறீங்க, போட்டால் சுவிட்சு மாற்றி விட்டானுங்க, வருது அந்த பாட்டு அப்படியே போட்டாங்க. உங்களுக்கு அந்த பாட்டு என்னன்னு மறந்து போச்சு. அமிகோ. அமிகோ. அப்படியே அந்த அமிகோன்னு தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும்.
லாட்டின்லேயும் அதில் அமிகோன்னு தான் ஆரம்பிக்கும். வார்த்தை முதல் கொண்டு எடுத்து ஐயோ அதான் அப்போ அப்படி காட்டி தான் எனக்கு பார்த்தா தமிழில் வந்து தமிழில் இந்திய பட உலகமே வந்து கொரியாவை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுது. பல படங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற பல படங்களுக்கு அடிப்படை பார்த்திங்கனாக்கா கொரியன் படங்கள். அதில் தான் இளைஞர்கள் சினிமாவை போகிறத குறைச்சி விட்டாங்க. அதனால் இன்றைக்கி யார் இருக்கா யார் நடிகர்களே யாரும் தெரியாத போது காமெடியன் யாரும் தேடுறாங்க. கவுண்டமணி அவர் வந்து எப்போவுமே ஒரு மாதிரி ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருப்பாங்க. அவர் வரதா செட்டுக்கு வரதா இருக்கட்டும், பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு ஹாலிவுட் ஆக்டர் மாதிரி தான் இருப்பார். காரணம் இல்லை, நான் தான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, 4 மணி நேரம் அவருக்கு ஒரு ஃப்ரீயாக டைம் கிடைச்சது. அந்த 4 மணி நேரத்துக்கு 4 ப்ரொடியூசரோட வந்துட்டாங்க. அந்த எனக்குடுன்னு கேட்டுக்கிட்டு அந்த அளவுக்கு அவருக்கு டிமாண்டு. அதனால தான் அவர் நேரம் தவறாமையை கடைப்பிடிச்சார். ஒரு நிமிஷம் லேட்டாக போனால் கூட 1 லட்சம் ரூபா லாஸு. அந்த அளவுக்கு அவருடைய டிமாண்டு. நான் தான் சொல்கிறேனே, ரஜினி வெயிட் பண்ணிட்டார். அவர்த முடிங்க கிடைக்காத கால் ஷீட்டு. சூப்பர் ஸ்டார் அவர்தை விட அவருடைய கால் ஷீட் முக்கியமாக இருக்குது. அந்த அளவுக்கு டிமாண்டில் ஓடினார். ஓகே சார். அந்த அளவுக்கு டிமாண்டு எந்த காமெடி நடிகனுக்கு கிடைக்கல இதுவரையில் யாருக்குமே. இந்தியாவே சொல்கிறேன், வடக்கில் எல்லாம் காமெடிங்கிறது கேலி கூத்தா இருக்கு. காமெடின்னு எடுத்திங்கன்னா தெற்கில் அது தமிழ் படங்களில் தான் காமெடியே. மற்ற எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா குடலை கையில் பிடிச்சிக்க வேண்டியதான், கொமட்டிடும். அப்படிப்பட்ட காமெடி சிரிக்கவே முடியாது. எரிச்சலாக இருக்கும், சனியை போனால் போதும்னு அந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க காமெடியெல்லாம். அது ஹிந்தி பட காமெடியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு காமெடியே வராது. ஹிந்தி படங்களுக்கெல்லாம் வங்காள படங்கள்லாம் காமெடியே வராது அவங்களுக்கு. தெற்கில் அது தமிழ் படங்களில் தான் நீங்கள் காமெடியை பார்க்கலாம். கருத்துள்ள காமெடி இருக்கும். நினச்சி செய்யுங்க. அதனால தான் இந்த சபாஷ் மீனாவெல்லாம் ஹிந்தியில் எடுத்தபோது சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அவங்களாம் அந்த மாதிரி காமெடியை பார்த்ததில்லை, அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அதே மாதிரி தான் அனுபவிராஜா அனுபவிங்கிற படத்தில் வந்து அந்த முத்துக்குளிக்க வாரிகளா பாட்டு விஸ்வநாதன் போட்டது. அந்த காமெடி நடிகர் மெஹமூடு வந்து அவர் தயாரித்த படத்தில் அந்த பாட்டை அப்படியே போட்டார். முத்துக்குளிக்க வாரிகளானே பாடி அப்புறம் ஹிந்தியில் பாடுறார். அந்த அளவுக்கு அந்த நாகேஷ் அந்த இது பண்ணதும் எம்எஸ்வி போட்ட அந்த மியூசிக்கும் அவ்வளோ பெருசாக எடுபட்டு அதுதான் போட்டாங்க. அந்த அர்த்தமே புரியல ஃபஸ்ட்டில் எனக்கு அப்படின்னா. இந்திக்காரனுக்கு புரியல முத்து குளிக்க. ஏன்னா அங்கே கடலில் முத்து எடுக்கிற விவகாரம் எனக்கு தெரியாத ஒன்று. இந்த முத்து குளிக்க வாரிகளா பாட்டெல்லாம் அப்படியே அந்த அளவுக்கு நம்முடைய காமெடியெல்லாம் அவ்வளோ பிரமாதமான காமெடி. காமெடின்னு எடுத்தால் என்னுடைய வட இந்திய நண்பர்களோட போவேன். காமெடிக்கு உங்களை அடிச்சுக்க முடியாதுறான். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கவுண்டமணி செந்தில் சாரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.